கொஞ்ச நாளைக்கு முன்னால், அதாவது சில வருஷங்களுக்கு முன்னால், ஒரு தம்பி என்னை பார்த்து, அங்கிள் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரிப்பா, நீ ஞானஸ்நானம் எடுக்கும்போது சொல்லு, நானும் வர்றேன் உன்னோட ஞானஸ்நான நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ சில மாதங்கள் கழித்து அவனை வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்து, என்னப்பா ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொன்னேன், என்ன காணோம் அப்படின்ன உடனே, இல்லை அங்கிள் இப்போதைக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்னா, இன்னும் ஒரு 4 பேர் சேர்ந்தா ஞானஸ்நானம் கொடுத்துட்றேன்னு சொல்லி எங்கள் பாஸ்டர் சொன்னார் அப்படின்னா. நீ ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கும் இன்னொரு 4 பேர் சேர்கிறதுக்கும் என்னடா சம்மந்தம்? ரட்சிக்கப்பட்டால் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். அப்போது இல்லை பிரியாணிலாம் போடணும், ஃபங்க்ஷன் வைக்கணும், நிறைய செலவாகும், ஒருத்தனால் தாங்க முடியாது, அதனால் ஒரு 4 பேர் சேர்ந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு எங்கள் போதகர் சொன்னாருன்னு சொன்னான். சரி, இன்னொரு சபையில் இருக்க பையனுக்கிட்ட போய் நம்ம என்ன சொல்கிறது, அப்புறம் சபையில் சிக்கலாகிடும்னு சொல்லி நான் ரொம்ப மன வருத்தத்தோட சரிப்பா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி விட்டேன். அதாவது இந்த நம்மளை நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஊசி போடுற செக்ஷனில் வந்து நம்மளை நிறுத்திடுவாங்க. நீங்கள் என்ன நாய் கடி ஊசியா? ஆமாம். சரி, இன்னும் ஒரு 3 பேர் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை ஓரங்க உட்கார வச்சுட்டு மற்றவங்களுக்குலாம் ஊசி போடுவாங்க. அப்போ ஊசி போட வர்ற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நாய்க்கடியான்னு கேட்ட உடனே நாம் என்ன பண்ணணும், ஒரு 4 பேர் சேர்ந்த உடனே நர்சம்மா கிட்ட போய், அம்மா நாங்கள் 4 பேர் நாய் கடிச்சவங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு பாட்டிலை உடைச்சி 4 பேருக்கும் ஊசி போடுவாங்க. அது ரொம்ப விலை உயர்ந்த ஊசி, அதனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது சரிதான். ஆனால் நம்மளுடைய ஞானஸ்நான நிகழ்ச்சிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள்? கந்தாகை ராஜஸ்ரீனுடைய அந்த மந்திரி வருவார் இல்லையா, அவருக்கு பிலிப் ஞானஸ்நானம் கொடுப்பார். அந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அது ஒன்றுமே இருக்குது, எந்த ஃபார்மாலிட்டியும் அங்கே இருக்காது. இன்றைக்கி கூட ஞானஸ்நானங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். அதை வந்து நம்ம ரொம்ப என்ன பண்ணிக்கிறோம், காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறோம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான்னா அவனுக்கு உடனடியாக ஞானஸ்நானம் கொடுத்துடுறோம். பவுல் மட்டும் ரட்சிக்கப்பட்டதுக்கும் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கும் இடையில சில நாட்கள் கேப் இருந்துச்சு, அது நமக்கு தெரியும். மற்றபடி அதே பவுல் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இம்மீடியட்டாக ஞானஸ்நானம் கொடுத்தாரு. வேத புத்தகம் முழுக்க நம்ம பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக ஞானஸ்நானம் கொடுத்தது தான் இருக்குதே தவிர, ஞானஸ்நானத்துக்கும் ரட்சிப்புக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கிறது வந்து வேதத்தினுடைய போதனையாக நம்ம பார்க்க முடியாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்களில் சொல்லும்போது, நீங்கள் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதாவது சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, நம்ம இன்றைக்கி பண்ணுற மாதிரி உபதேசம் பண்ணிவிட்டு அப்புறமா ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. இன்றைக்கி பொதுவான திருச்சபையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு ஆளை போய் பார்த்துட்டு அவரை நம்ம சபைக்காக ரெடி பண்ணுறோம். நாம் என்ன சபை பிரிவாக இருக்கிறோமோ, நிறைய சபை பிரிவுகள் இருக்கு இல்லையா, அதில் நம்ம சபை பிரிவுகளில் அவர் பொருந்தி போகிற மாதிரி நம்ம உபதேசத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனிதரை ரெடி பண்ணிவிட்டு நாம் வந்து அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோம். அதில் நம்ம நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்கோம், புது துணி எடுக்கணும், இந்த மாதிரி விழா வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் வேத புத்தகத்தில் அந்த மாதிரி எந்த விதமான மாடலையும் நம்ம பார்க்க முடியாது, மாதிரியையும் நம்ம பார்க்க முடியாது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு பட்டண சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து நடுராத்திரியில் துதித்து தேவனை பாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். அப்போ அந்த சிறைச்சாலைக்காரன் வந்து இவர்களுடைய சாட்சியை பார்த்து ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்ன உடனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்படி நீ வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இவர் சொன்னதும், அவர் என்ன செய்வார்னா இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இவங்களுடைய காயங்களெல்லாம் கழுவி அப்புறம் இவர்கிட்ட சுவிசேஷம் கேட்பாங்க. சுவிசேஷம் கேட்ட உடனே அவங்க எல்லாரும் சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. அந்த நிகழ்ச்சியை நீங்கள் தயவு செஞ்சு கூர்ந்து கவனிங்க. அந்த நிகழ்ச்சி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நடு ராத்திரியில் இவங்க துதிச்சாங்கன்னு இருக்குது. நடு ராத்திரின்றது நம்முடைய புரிதல் படி ஒரு 12 மணின்னு வச்சுக்கலாம். சரி, 11 மணியோ 12 மணியோ நம்ம எக்ஸாக்டாக சொல்ல தேவையில்லை. அப்போ நடுராத்திரியில் 12 மணிக்கு மேலே அப்படி வச்சா கூட இவங்க ஆராதனை எவ்வளோ நேரம் போச்சுன்னு நமக்கு தெரியாது. பிறகு சிறைச்சாலை தலைவன் வந்து இவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவங்களுடைய காயங்கள்லாம் அங்கே கட்டப்படுகின்றன. ஸோ ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அங்கே கொடுக்குறாங்க, மருத்துவ உதவி அவங்களுக்கு தரப்படுது. அதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியாது. பிறகு இவங்க சுவிசேஷம் கேட்குறாங்க. இன்றைக்கி மாதிரி 1 நிமிட செய்தி 2 நிமிட செய்தியெல்லாம் கிடையாது. நல்ல சுவிசேஷத்தை ரொம்ப தெளிவாகவே இவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஆகிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும்
ராத்திரி 12 மணிலேருந்து ஒரு 2-2:30 வரைக்கும் இல்லை 3 வரைக்கும் கூட இந்த நிகழ்ச்சி போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நம்முடைய மணிக்கணக்கில் நான் சொல்கிறேன். அப்போ ராத்திரி ஒரு 3 மணி வரைக்கும் போயிருந்தா கூட பவுல் என்ன சொல்லியிருக்கலாம், சரி எல்லாரும் போய் படுங்க, விடிஞ்சால் அவங்களுக்கு ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனால் அந்த நேரத்திலேயே அவர் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு எல்லாருக்கும். நான் கேட்குறேன், என்ன அவசரம், என்ன குடிமொழி போயிருப்போது? ஒரு ராத்திரி ஒரு 2 மணி 3 மணிக்கு சுவிசேஷம் கேட்ட ஒருத்தனுக்கு விடிஞ்ச பிறகு ஒரு 5 மணிக்கோ 6 மணிக்கோ நல்ல விடிஞ்சு வந்த பிறகு ஞானஸ்நானம் கொடுக்கறதுனால சில மணி நேரங்களில் என்ன ஆகிட போகுது அப்படின்னா, ஞானஸ்நானத்தினுடைய அந்த அவசரத்தை அவர்கள் புரிந்தவர்களாகத்தான் இருக்கிறார். ஸோ வேத புத்தகம் எல்லா இடத்துலையுமே வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்நானம் அதுதான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அது ப்ராக்டிக்கலாக இல்லை. அதுக்கு நம்ம 1000 காரணம் சொல்கிறோம், வசனத்தை நம்மளால் சொல்ல முடியாது. சரி, அது ஒரு விஷயம். அதனால் பேப்டிசம் என்பது ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். ஆனால் அதை நம்ம ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறோம், ஏன் இவ்வளோ அதில் ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்கோம்? ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 3 வாரம் 3 ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சு நீங்கள் சாட்சி சொல்லணும், ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கணும். ஐயோ, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆக்சுவலி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு டைம்லாம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்நானம், இது வேதத்தினுடைய போதனை. ரெண்டாவது, ஞானஸ்நானம் எடுக்கும்போது தெரிய வேண்டிய சில விஷயங்கள் என்ன, தான் ஒரு பாவின்னு அவர் தெரிஞ்சுக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இலவசமாக ரட்சிப்பு கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து ரட்சகர்னு தெரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம். அவர் வாழ்க்கையை தன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கறது தான் அந்த மனம் திரும்புதல். சரிங்களா? ரொம்ப டீட்டெயில்டாக போல் மேலோட்டமாக நான் சொல்கிறேன், அந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். மனம் திரும்பின பிறகு தான் நாம் உபதேசத்தையே சொல்லணும். ஆனால் நாம் என்ன செஞ்சிட்ருக்கோன்னா, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவரை வந்து ஒரு பெரிய பைபிள் கோர்ஸே நம்ம நடத்திடுறோம். இதெல்லாம் வந்து வேதத்தில் இப்படி சொல்லப்படவில்லை. ஒரு சபைக்கு போயிருந்தேன் நான், ஞானஸ்நான ஆராதனை. அந்த ஞானஸ்நான ஆராதனைக்கு நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். நான் ஞானஸ்நானம் கொடுக்க போகல, ஜஸ்ட் ஒரு பார்வையாளராக அழைக்கப்பட்டிருந்தேன். ஒரு பம்ப் செட்டு, வயல்வெளி பம்ப் செட்டில் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அந்த போதகர் வந்து முதல்ல போய் தொட்டியில் இறங்கி அந்த தண்ணி மேலே அப்படியே கை வச்சு ஜபம் பண்ணுறாரு. எதுக்கு ஜபம் பண்ணுறாருன்னா, தண்ணிக்காக ஜபம் பண்ணுறாரு. சிரிப்பாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. அந்த தண்ணிக்காக ஜபம் பண்ணுறாரு. தண்ணிக்காக ஜபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த தண்ணி ரத்தமாக மாறட்டும் அப்படின்னார். எனக்கு ஒரு கணம் தூக்கி வாரி போட்டுச்சு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இந்த மாதிரி காமெடியாக நம்ம போதவர்கள் ஜபம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் தெரியும். அதனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜபங்களெல்லாம் கேட்குறதில்ல. ஒருவேளை கர்த்தர் இந்த மாதிரி ஜபத்தை கேட்டு அந்த தண்ணியை ரத்தமாக மாற்றிட்டாருன்னா என்ன ஆயிருக்கும்? ரத்தத்தில் நம்ம ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். தண்ணி எதுக்கு முதல்ல ரத்தமாக மாறணும்? தண்ணி ரத்தமாக மாற வேண்டியதில்லை, தண்ணியில் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அதுவே முழுக்கணுமா தெளிக்கணுமாங்கிற டிபேட் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த வீடியோவில் அதை பற்றி சொல்ல போகிறதில்ல. இப்போ தண்ணியில் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லும்போது இவர் தண்ணி ரத்தமாக மாறணும்னு ஜபம் பண்ணுறார். சரி, நல்ல வேளை ரத்தமாக மாறலை, தண்ணியாகவே தான் இருந்துச்சு. அந்த ஜபம் கேட்கப்படவில்லை. அப்புறம் ஒரு 3 பேரும் என்னமோ ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க கிட்ட அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ரிப்பீட்டடாக சேம் கொஸ்டின்ஸ். சபைக்கு தொடர்ந்து வருவியா? தசமபாக காணிக்கைகளை ஒழுங்காக செலுத்துவியா? போதகருக்கு கீழ்ப்படுவியா? இந்த 3 கொஸ்டின்ஸ் தான் கேட்டாரே தவிர, நீ ரட்சிக்கப்பட்டியா, உன்னை யாராவது ஞானஸ்நானம் எடுக்க வற்புறுத்துறாங்களா, சுயமாக தான் வந்திருக்கிறியா, இறை நம்பிக்கையை பற்றி உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கல. அந்த நிகழ்ச்சியில் கேட்கல, ஒருவேளை சபையில் அந்த கிளாஸ்லாம் வைப்பாங்களே அப்போ கேட்டாரோ என்னமோ தெரியல. பாருங்கள், ஒரு மனுஷன் வந்து சபைக்கு உண்மையாக இருக்கணும், அதெல்லாம் உண்மைதான், அதில் நம்ம மறுக்கலை. ஆனால் கர்த்தருக்கு தானே ஒருத்தனை நம்ம சேர்க்குறோம், புரியுதா இல்லையா? ஒரு ஒரு ஆத்மாவுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லி ஒருத்தரை ரட்சிப்புகளை வழிநடத்தி அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது, திருச்சபை என்பது ஒரு மாளிகை அப்படின்னா அந்த மாளிகைக்கு கிறிஸ்து தான் மூளைக்கல்லாக இருக்கிறார். நாம் எல்லாரும் ஜீவன் உள்ள கற்களாக இருக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு வருவானால் அவன் ஒரு ஜீவன் உள்ள கல். இப்போ அந்த கல்லை எடுத்து அந்த மாளிகையில் வைக்கிறாங்க, ஒரு கல் ஆட் ஆகுது. அதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விசுவாசிகள் எல்லாம் ஒவ்வொரு கற்களாக, ஜீவனுள்ள கற்களாக வந்து மாளிகை எழும்பி வருகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்களில் இதை வாசிக்கிறோம். இது ஒவ்வொரு இடத்துலையும் உள்ளூர் சபையின் மூலமாக, லோக்கல் சபையின் மூலமாக நடக்குது. இவ்வளோதான் இங்கே நடக்குதே தவிர, நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு ஆளை சேர்க்குற மாதிரியோ அல்லது உங்களுடைய ட்ரெஸ்ஸில், உங்கள் பீரோவில் ஒரு புதிய சஃபாரி, ஒரு புதிய வெள்ளை புடவை சேர்க்குற மாதிரியோ
ஞானஸ்நானத்தை கொண்டு போயிடாதீங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த ஞானஸ்நான நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பம்ப் செட்லேருந்து சர்ச் ஹாலுக்கு வந்துட்டோமா எல்லோரும். அப்புறம் உடனே இவர் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு அந்த சகோதரன் அந்த சகோதரி அப்புறம் இன்னும் சில பேர் ஒவ்வொரு குடும்பமும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய தாம்பூல தட்டில் நிறைய விதவிதமான பழங்களை அடுக்கி வச்சு அந்த பழங்களுக்கு நடுவில் சஃபாரி ஒயிட் சஃபாரி செட்டும் அதாவது ட்ரெஸ் மெட்டீரியல் அப்புறம் ஒயிட் சேரீ பாஸ்டமாகு இதெல்லாம் அங்கே கொடுத்து அதுக்கு மேலே ஒரு நீளமான கவர் ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த கவர் தான் மேட்டர், காணிக்கை கவர். இதை எடுத்துகிட்டு போய் சபையார் முன்னிலையில் எல்லாரும் பார்க்க இதை கொடுக்குறாங்க. இதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஞானஸ்நானம் எடுத்தால் நீ பாஸ்டருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும். அன்றைக்கி மதியானம் சொன்ன மாதிரியே பிரியாணி போட்டாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது அந்த பையன் எனக்கு சொன்னான் இல்லையா, ஓ பிரியாணி போடணும், இதெல்லாம் செலவு தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த போதகர் சொன்னார்ன்றது ஏன் சொன்னார்ன்றதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் கொஞ்சம் எனக்கு புரிய வந்தது. இது வரைக்கும் நாங்களும் ஞானஸ்நானம் நிறைய பேர் கொடுத்துருக்கோம். மாற்று உடை ஒன்று எடுத்துடுவாங்க, அது புதுசாக தான் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் தண்ணியில் இறங்கி நனைஞ்சிருவீங்க, அதை மாற்றிக்கிறதுக்கு இன்னொரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். இதை ஒரு பெரிய விழா மாதிரிலாம் வைக்க தேவையில்லை. ஸோ ஞானஸ்நானம்ங்கிறது ரொம்ப சிம்பிளானது. ஒரு மனிதனுக்குள்ளே என்ன நடந்துச்சோ அதனுடைய வெளியரங்கமான டெமான்ஸ்ட்ரேஷன், செயல் விளக்கம். நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு உயிரோடு எழும்புகிறேன் அப்படிங்கிறத ஒரு மனிதன் அது உள்ளே நடந்திருக்கணும், அது முதல்ல நடந்திருக்கணும். அது இப்படி தான் எனக்குள்ளே நடந்துருச்சு, நான் பாவத்துக்கு செத்து கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன் அப்படிங்கிறதும், பாவத்துக்கு செத்து நீதிக்கு நான் உயிரோடு எழுந்துக்கிறேங்கிறதும் தண்ணீருக்குள்ளே மூழ்கி எழுந்த அந்த செயல் மூலமாக நம்ம வெளிப்படுத்துகிறோம். இது வாழ்க்கையில் ஒரு முறை நடக்க வேண்டிய விஷயம். பிறகு அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்து சபையில் வரும்போது தொடர்ச்சியாக சபையில் இன்னொரு சடங்கு நடக்கும். ஞானஸ்நானன்றது ஒரு முறை நடக்கக்கூடிய சடங்கு. இன்னொரு சடங்கு ஒன்று நடக்கும், அதுதான் கர்த்தருடைய மேசை, திருவிருந்துன்னு சொல்லுவோம். அது சில சபைகளில் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆசரிக்கிறாங்க. சில சபைகளில் மாதத்தில் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறாங்க. இந்த ஒரு சடங்கு ரொட்டீனாக நடந்துட்டுருக்கும். இந்த 2 சடங்கு மட்டும்தான் திருச்சபையில் நடக்கிற சடங்குகளை தவிர மீதி எல்லாமே ஆவிக்குரிய நிலைமையில் தான் நம்ம பில்டப் ஆகிறோம், என்ன சொல்கிறோம், ஆமாம் வளர்கிறோம். இதுக்கு மேலே இங்கே சடங்குகளுக்கெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அதனால் ஞானஸ்நானத்தை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதே மாதிரி கணக்கெலாம் வச்சுக்காதீங்க. பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் இந்த அவங்களுக்கு கொடுத்தேன், அப்புறம் இவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், இன்னும் யார் யாருக்கு கொடுத்தேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஞானஸ்நானத்தை கொடுக்கறதுக்காக கர்த்தரை என்னை அனுப்பலை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தான் கர்த்தரை என்னை அனுப்புனாருன்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்குற அந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அவர் எழுதி வச்சுருக்கார். ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கிறவனுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஏன்னா நமக்குள்ளே நடந்த ஒன்றை வெளியரங்கமாக சொல்கிறது, ஊருக்கு முன்னால் சாட்சியாக சொல்கிறது. ரகசியமாலாம் யாரும் ஞானஸ்நானம் எடுக்காதீங்க, தயவு செஞ்சு பகிரங்கமாக எடுங்க. உயிர் தான் போகணும்னா அதுக்கு ரெடி ஆகிட்டால் தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வரணும். சும்மா நான் ரட்சிக்கப்பட்டால் போதும், எனக்கு யாருக்கும் தெரியாமல் நான் போய் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ரகசிய விசுவாசிகளாலாம் நம்ம நாட்டில் இருக்க வேண்டியதில்லை. சில நாடுகளில் அந்த வாய்ப்பு இருக்கும், அது ஆண்டவருக்கு தெரியும். ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு போதகர் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அந்த தம்பி ஞானஸ்நானத்தை தண்ணியில் முக்கி எழுப்பும்போது 1115 அப்படின்னாரு. என்ன இது, நம்ம சபைகளில் பேரெலாம் வைக்க மாட்டோம், ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப பேரெலாம் வைக்க மாட்டோம், அவங்க பழைய பேர்லேயே இருப்பாங்க, அப்படியே பேர் வச்சாலும் நம்பரில் பேர் வைக்க மாட்டோம், இவர் என்ன 1115ங்கிறாரு, சரி பார்ப்போம் அப்படின்னு. அடுத்த ஆளுக்கு 1116ன்னாரு. ஞானஸ்நானம் கூட்டம் முடிஞ்ச உடனே அவர் எனக்கு தெரிஞ்ச போதகர் தான். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், என்னென்ன 1115 16 நீங்கள், அதுவும் தம்பி நான் ஞானஸ்நானம் கொடுத்த 1116வது ஆள் இந்த அம்மா அப்படின்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. மரியாதைக்குரிய நபர் தான், ஆனாலும் எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் கேட்டேன், நாங்கள் தெருவாக சுற்றி ஆத்துமாக்களை தேடி அலைஞ்சு அவங்கள ஆண்டவருக்குள்ளே ஸ்திரப்படுத்தி ஞானஸ்நானம் எடுக்கிற அளவுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம். ஏதோ ஸ்பெஷல் ஸ்பீக்கராக நீங்கள் எங்கள் சபைக்கு செய்தி கொடுக்க வந்திருக்கிறீங்க, அதனால் உங்களை வச்சு ஞானஸ்நானம் கொடுக்கலான்னு நாங்கள் கொடுத்தா நீங்கள் உங்கள் கணக்கில் போட்டுக்குவீங்களா அப்படின்னு கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே கேட்டேன், அவருக்கும் உரைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்படி உங்களுடைய கணக்கிலலாம் எதுவும் எழுதிக்காதீங்க. உண்மையாக நானும் நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் கொடுத்தேன்னு எனக்கு கணக்கெலாம் தெரியாது. குறைவான மனிதர்கள் தான் கொடுத்துருக்கேன், ஆனால் அது கூட எனக்கு கணக்கு தெரியாது. ஏன்னா கணக்கு வச்சுக்கிறது நம்மளுடைய வேலை இல்லை. ஸோ முடிக்கும்போது நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன, ஞானஸ்நானம் ரட்சிப்பு இது ரெண்டுத்துக்கும், ரட்சிப்பு ஞானஸ்நானம் இது ரெண்டுத்துக்கும்
கேப் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்நானம் என்பது வேதத்தினுடைய போதனை. சில விதிவிலக்குகள் இருக்கலாம், அது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட நம்ம போய் சொல்லும்போது அவர் அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்வாரா என்பதை நாம் பார்த்துக்கணும். அடுத்தது, ஞானஸ்நானம் என்பது ஒரு எளிய சடங்கு தான், உள்ளார்ந்த மாற்றத்தினுடைய வெளிப்புறமான செயல் விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை. பிரியாணி போடுறது, ஃபங்க்ஷன் வைக்கிறது, பிறகு போதகர் மனைவிக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, காணிக்கை கொடுக்குறது. பாவம் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குமோ தெரியல, அவங்கள்ட்ட போய் காணிக்கை வாங்குறது, அது நல்லா இருக்குமா, சரிக்குமா நமக்கு? ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. வசனத்தில் அப்படிலாம் சொல்லலை. இப்போ இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது பிலிப்பு அந்த மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு, அங்கே பார்க்கும் அந்த நிகழ்ச்சியை பார்த்தா ரொம்ப ரொம்ப எளிமையானது. முழுக்க பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஊழியக்காரனை அங்கே பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற ஞானஸ்நான ஆராதனைகளில் தங்களை முன்னிறுத்தி கொள்ளக்கூடிய ஊழியக்காரர்களை பார்க்குறோம். ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயாசனமாகிய பீமாவுக்கு முன்னால் நாம் நிற்கும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்? பதிலை உங்ககிட்டே விட்டுறேன். நன்றி.